God bless you everybody. நான் உங்கள் ப்ராஃபிட் மைக்கேல் ரஹபோத். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் உங்களோட ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறேன். நீங்கள் படுக்கிறீங்கள, நீங்கள் படுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சொப்பனை காண்றேன், நான் சரியாக தூங்கலை, சில காரியங்கள். நம்ம ரைட். ஆனால் ஒரு சீக்ரெட் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் படுக்கும்போது உங்கள் ஆவிக்குரிய மனிதன் இந்த ஆவியின் மண்டலத்துக்கு போகிறாங்க. ஸோ இந்த ஆவிக்குரிய மனிதன் இந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போகும்போது அது பரலோகமாக இருக்கலாம், அது ஃப்யூச்சராக இருக்கலாம், அது பாஸ்ட்டாக இருக்கலாம், அது ப்ரெசன்ஸாக இருக்கலாம், இல்லை ஆண்டவர் கூட உங்களோட கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ட்ரீம் ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட். ஏன் உங்கள் வாழ்க்கையில் ட்ரீம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, அதுக்கு நான் அடுத்தது ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு புரிய வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் கிறிஸ்டினாக இருந்து, பிரதர் நாங்கள் 20ஆம் காலகட்டத்தில் இருக்கிறோம், ஸோ ட்ரீம்ஸ்னால் நம்ப முடியுமா? ட்ரீம்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ ட்ரீம்ஸில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு எப்படி புரியும்? இல்லை நாங்கள் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, நிறைய காரியங்களில் ஆட்கள் 3K போகிறாங்க, நிறைய அநேக சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்களே. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரீம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையே ரொம்ப ட்ரீம் இம்பார்ட்டண்ட். சரி, நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சின்ன வயசில் இருந்தீங்க. இப்போ சின்ன வயசில் நீங்கள் என்ன நடக்குதுன்னு உங்கள் வாழ்க்கையில் தூங்கிட்டே இருப்பீங்க, ஃப்ரெண்டோடு விளையாடுறீங்களோ என்னவோ செய்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க, எங்கேயோ உழுவுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கட்டில் கீழே இருந்தோ இல்லை உழுவுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்து பயந்து அடித்து எழுதுறீங்கள. ஸோ அது உண்மையாக பொய்யா? சரி, அது கூட வேணாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரீம்ஸில் யார் கூட சண்டை போடுறீங்க. அப்போ சண்டை போடும்போது உங்களுக்கு என்ன நடக்குது? காலையிலேருந்து பார்த்தா அவங்க எங்கே அடிச்சிருப்பாங்க, பட் அந்த ஃபிசிக்கல் உடம்புல இங்கே அடிச்சிருக்கலாம், கையில் அடிச்சிருக்கலாம், காலில் அடிச்சிருக்கலாம். அந்த டே நல்லா தான் படுத்தேன், காலையில் ஏந்தும்போது கால் வலிக்குது. ஆனால் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்கள் ட்ரீமில் உங்களுக்கு நடந்திருக்கும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் சின்ன வயசில் நம்ம எல்லாருமே செஞ்ச காரியம்தான், படுத்துகிட்டே இருப்போம், எங்கேயோ நம்ம யூரின் ஒன்றுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் பெட்டில் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது எப்படி நடக்குது? ஒரு ஸ்பிரிட் மேன் என்ன நடக்குதோ ஃபிசிக்கல் மேனுக்கு ஏன் நடக்குது அது இமீடியட்டாக? ஆனால் ரொம்ப ஒரு சீரியஸான விஷயத்தை கடைசியாக நான் பேச போகிறேன். என்னென்னா, நீங்கள் உங்கள் சொப்பனத்தில் ஒரு ஆணோடு, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளுங்க, ஒரு பெண்ணோடு நீங்கள் தொடர்பு வைத்த மாதிரி உங்களுக்கு ஒரு சொப்பனம் வரும். சர்ச் சொல்லாததை, சர்ச்சில் இது பேச முடியாததை நான் உங்களுக்கு ஓப்பனாக பேசுகிறேன். நீங்கள் ஒரு ஆணோடு ஒரு பெண்ணோடு எங்கேயோ ஒரு தவறான காரியங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க. இட் குட் பி எ செக்ஸ், யூ ஆர் ஹாப்பி, நீங்கள் அவங்களோட அலோனாக இருக்கிற மாதிரி. இது ரொம்ப டேஞ்சரான ட்ரீம்ஸ். ஏன் ரொம்ப டேஞ்சரான ட்ரீம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ட்ரீமை அந்த மனிதனோட உடம்பு தான் பார்த்துருப்பீங்க, அந்த மனிதனோட அந்த லேடி ஒரு மென்னோட முகத்தை நீங்கள் பார்க்க சான்ஸே கிடையாது. ஏன்னா நான் ஸ்பிரிட்டோடு ஆப்ரேட் பண்ணுறேன், எனக்கு நல்லாவே அவங்களோட அந்த ஃபண்டமெண்டல் அவங்களோட காரியங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க எனக்கு தெரியுன்றதுனாலேருந்து நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதில் க்ளீனாக பார்க்கும்போது இவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பேர்டனாக மாறுறாங்க. இந்த ட்ரீம் வேர்ல்டில் நீங்கள் என்ட்ரி ஆகும்போது, இந்த ட்ரீம் வேர்ல்டில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த ஆண் இந்த பெண் உங்களோட தொடர்பு வைக்கும்போது அவங்க ஆவிக்குரிய கணவன் ஆவிக்குரிய மனைவியாக மாறுறாங்க. எப்படி இந்த ஆவிக்குரிய கணவன் மனைவியாக மாறுறாங்க? இப்போ அவங்க ட்ரீமில் உங்களை கல்யாணம் பண்ணிடுறாங்க, உங்களோட தொடர்பு வைக்கிறாங்க. தொடர்பு வைக்கும் போது நீங்கள் ட்ரீம்லேயும் ஸ்பிரிச்சுவல்லையும் நீங்கள் கன்சீவ் ஆகுறீங்க. ஃபிசிக்கலியும் நீங்கள் கன்சீவ் ஆக முடியாது அன்டில் யூ ஹாவ் அ ஹஸ்பண்ட். நீங்கள் ஃபிசிக்கலாக அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடம்படிக்கை மாதிரி நீங்கள் அவங்கள செஞ்சுறீங்க. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஹஸ்பண்ட் என்ன செய்வான், உங்களுக்கு ஃபிசிக்கலாக எந்த பையன் உங்களை பார்க்க வந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. அப்படி மீறி நடந்தாலும் உங்களுக்கு குழந்தை பிறக்காது. அப்படி மீறி குழந்தை நடந்தாலும் அவன் ஆம்பளை உங்களை ஏமாற்றலாம், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை ஏமாற்றலாம், இல்லைனா
பெரிய பெரிய டிவோர்ஸ் காரியங்களெல்லாம் நடக்கும். ஏன்னா வந்து அந்த ஸ்பிரிட் சொல்லும், இவை என்னோட ஒய்ஃப், நீ அவனோட கூட இருக்கக்கூடாது. த சேம் திங் ஹேப்பன் டு அ மென் வந்து ஒரு ஷர்ட்டை கட்ட மாட்டார், ஒரு ட்ரௌசரை கழட்ட மாட்டார். ஆனால் சொப்பனத்தில் தவறான இச்சையாக செஞ்சுருப்பாங்க. பட் அவரோட உள்ளாடை வந்து வெட்டாக இருக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் நைட் ஃபால். அந்த நைட் ஃபால் கிடையாது, இட் இஸ் அ ஸ்பிரிட் உங்களோட ஃபிசிக்கலாகவே வந்து உங்களோட தொடர்பு வச்சு போகுது, அது உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த டேஞ்சர் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். இது ஒரு டேஞ்சராக இருந்தாலும் குட் திங்ஸ் இந்த ட்ரீம்ஸில் நிறைய இருக்குது. என்ன குட் திங்ஸ்னால், நீங்கள் பாருங்கள், இப்போ ஆதியாகமம் 20:3 நீங்கள் படிக்கும்போது ஒரு தேவன் மனுஷன் கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு ராஜா சேராவை லவ் பண்ணி ஒரு சேரா ரோட்லேயும் ஒரு எங்கேயோ அரண்மனையோ கிட்ட எங்கேயோ ஒரு தூரமாக பார்த்து சாரால் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாராவை தன் மனைவி ஆக்கி கொள்ளணும்னு நினச்சி சாராவை ஆபிரகாமிகிட்ட பிரித்து கொண்டு வராரு. கொண்டு வந்து அவர் படுக்கும் போது அங்கே என்ன ஆகுது, ஆக்சுவலி நம்ம பைபிள் என்ன சொல்லுதா, அவங்க ஆபிரகாம் ப்ரேயர் பண்ணார், ஆண்டவர் ப்ரேயர் ஆன்சர் பண்ணாருன்ட்டு. பட் எப்படி ஆன்சர் பண்ணார் ப்ரேயர்? ஆபிரகாம் வந்து ப்ரேயர் ஆண்டவர் எப்படி ஆன்சர் பண்ணார்? இப்போ அமலேக்கெல்லாம் கொண்டுட்டு அப்படியே ஆண்டவர் ஆபிரகாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாருன்னா நான் உங்களுக்கு ரொம்ப குட் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனால் அமலேக்கு ஆண்டவர் கொல்லாமல் அமலேக்கே ஆண்டவர் கிட்ட சாராவை எடுத்து ஆபிரகாமோட கொண்டு வர்றாருன்னா ஆண்டவர் அவங்க கூட பேசியிருக்கிறாருன்னு அர்த்தம். கரெக்ட்? இப்போது எப்படி ஒரு பேசினார்? அமலேக் வந்து ஒரு சொப்பனத்தை காண்றாரு. இந்த சொப்பனத்தில் தேவன் வந்து சேரா ஆபிரகாமோட மனைவின்னு சொல்கிறாரு, இவர் எடுத்துகிட்டு வருவார். வாட் அ ஒபீடியன்ட்! ஆனால் ஒரு வேத வசனத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கும், சாக்ரிஃபைஸோட ஒபீடியன்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்ட்? ஸோ அதே மாதிரி நீங்கள் யோசேப்பு கதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போது யோசேஃப் என்ன நடக்கிறாருன்னா, ஏன் யோசேஃப் நான் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நாளைக்கு நீங்கள் ஆப்பிள் சாப்பிடணும், நாளைக்கு நீங்கள் 10th பாஸ் ஆகணும், அது நாளைக்கு நீங்கள் வந்து கலெக்டர் ஆகணும், இல்லை விமானத்தில் பறக்கணும், உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும், உங்களுக்கு ஒரு நன்மை நடக்குது, உங்கள் அண்ணா வந்து அடிக்கிறாரு, உங்கள் ஃபேமிலி வந்து மந்திரம் செய்கிறாங்க, என்ன செஞ்சாலும் அமலேக்கோட ஆண்டவர் பேசின ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனத்தில் பேசுவார். எப்படி பேசுவார்? சரிங்க. அப்போ நீங்கள் நினச்சிக்கலாம் யோசேப்பு ரொம்ப தெய்வ பக்தி உள்ள மனுஷன், அதனால தான் யோசேப்பு கூட ஆண்டவர் பேசினாருன்னு சொல்லி. ரைட். ஆனால் அமலேக் தெய்வ மனுஷன் கிடையாது, அமலேக்கோட ஆண்டவர் பேசினார். ரைட்? அதே பள்ளி இப்போ யோசேப்புக்கு ஒரு சொப்பனம். 11 நட்சத்திரம் எங்கே வருதுன்னா யோசேப்புக்கு முன்னதாக தலைகுனியுது. ரைட்? இப்போ யோசேப்புக்கு முன்னாடி தலைகுனியும் போது இங்கே என்ன நடக்குதுன்னா, யோசேப்பு போயிட்டு, அண்ணாவே நான் நாளைக்கு ராஜாவாகிற, நீ என் காலில் உள்ளவரன்னு அவர் ரொம்ப டீப்பாக சொல்லலை. நான் ஒரு சொப்பனத்தை கண்ட 11 நட்சத்திரங்கள் எனக்கு முன்பதாக தலைகுனிந்தது. இப்போ இந்த ட்ரீம் யோசேப்புக்கு மாத்திரம் தான் புரிஞ்சிருக்கணும். ஆனால் ஏன் அவங்க 11 பிரதர்ஸ்க்கு புரிஞ்சிச்சு? ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் நட்சத்திரம்னா பிரதர்ஸ், கசின்ஸ். இப்போ ஒரு நட்சத்திரம் நீங்கள் காண்றீங்க, இந்த நட்சத்திரம் வந்து ஒரு கை உடைஞ்சிருக்கு, அப்போ நீங்கள் க்ளீனாக புரிஞ்சுக்கணும், எங்கள் அண்ணாக்கு இன்றைக்கி கை உடைய போகுது, ஒரு எங்கள் கசினுக்கு யாருக்கும் கையில் ஃப்ராக்சர் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மீன், இப்போ எங்கேயோ போகிறீங்க, நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க, வசனத்தை கம்பேர் பண்ணால் என்ன அர்த்தம்னா, வசனத்தில் பார்க்கும்போது மீன்னா ஆத்துமாக்கள், சிங்கம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா அந்த சிங்கம் வந்து தேவன் யூதா ராஜ்யத்தின் சிங்கம். இப்படி காரு, பைக்கு, ஏரோப்ளேன் நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்க, கழுகுக்கு, ஆந்திக்கு, இப்போ வந்து ஈகிளுக்கு, இது கட் பண்ணிக்கங்க, இது ஈகிளுக்கு ப்ளஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு வவ்வாலை பாருங்கள், சின்ன வயசில் எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்க. இப்போ சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஒரு சும்மா கார்ட்டூன் படமே நான் சொல்கிறேன், ஒரு கார்ட்டூன் படத்தில் ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து என்ன செய்யணும், ஒரு ஆளை, ஒரு மந்திரவாதியை பார்க்க போகும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு குகை காட்டுறாங்க, மவுண்டன். பாருங்கள், மவுண்டனில் 2 விதம் இருக்குது. நீங்கள் மவுண்டன் மேலே இருக்கும்போது அது தேவ பிரசன்னம், மவுண்டனுக்குள்ளே இருக்கும்போது அது டார்க் மேஜிக். இப்போ இந்த மவுண்டனுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகும்போது உங்களுக்கு என்ன வரும்னா வவால் வரும்.
வவால் வந்த ஐட்டமில் தான் உங்களை யார் பார்ப்பாங்க? உங்களை நீங்கள் இல்லைன்னா அந்த அந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்து ஒரு அந்த பிளாக் மேஜிக் செய்கிறவங்க பார்ப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கினா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட்டு கட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். இல்லைன்னா எவ்வளோ ஊழியக்காரர்கிட்ட போனாலும் வசனம் சொன்னபடி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு, ஆண்டவர் எங்களோடு பேசுகிறாரு, பார்த்து கொண்டு இருக்கிற எல்லார்கிட்டையும் ஆண்டவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? ஆண்டவர் சொப்பன மூலியமாக பேசுகிறாரு. சொப்பனத்தில் உங்களோடு சிங்கத்தை காட்டுறாரு, குருவியை காட்டுறாரு. சொப்பனத்தில் வந்து உங்களுக்கு யாரோ வந்து ஊட்டுறாங்க, அன்றைக்கி ஊட்டு நாள்லேருந்து உங்களுக்கு வயிறு வலி, வயிறு வீங்கி என்னென்னோ ஆகுது, அது பிளாக் மேஜிக். இப்படி ஒரு சொப்பனத்துக்கும் ஒரு அர்த்தத்துக்கும் நான் எல்லாத்துக்குமே ஒரு கிளிப் மாதிரி வீடியோ செஞ்சு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். பி பிளஸ் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ்.